குரு வாழ்க, குருவே சரணம். குருவின் தாழ் பணிந்து குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு அன்பு சகோதரர் ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்களுடைய உதவியால், அவருடைய உபயத்தால், அவருடைய முயற்சியால் இன்றைக்கு குருவின் பார்வை இந்த கரூர் மாநகரத்தின் மீது முழுமையாக விழுந்திருக்கிறது. நவகோள்களை பற்றிய ஒரு அருமையான புத்தகத்தை, 2 நிமிஷம் தான் எனக்கு டைம், அதனால அந்த 2 நிமிஷத்தையும் கொஞ்சம் கவனிங்க. நவகோள்களை பற்றிய ஒரு அருமையான புத்தகத்தை கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, கரூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய நவகிரக கோள்களை பற்றிய அருமையான புத்தகத்தை அருமை சகோதரர் 30 ஆண்டு காலமாக பசுபதீஸ்வரர் திருக்கோயிலிலே இறைவனுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய அந்த விழாவை 30 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு நான் சொன்னேன் இல்லையா, சாமி என்ற வார்த்தையை சாமியை பார்த்து சொல்லுவோம். அந்த சாமிக்கு வழிகாட்டக்கூடியவர்களை எல்லாம் நாம் சாமி என்று அழைக்கிறோம். அந்த சாமி என்ற பெயருக்கு பொருத்தமானவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிற இந்த ஆன்மீக குருமார்கள், ஜோதிடத்தில் கரை கண்டு அதனுடைய அகலங்களை எல்லாம் அகன்று அதில் இன்னும் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பெரியவர்கள் குருமார்கள். நான் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை நான் வைத்து நான் விடைபெற விரும்புகிறேன். கரூர் மாவட்டம் ஒரு தொழில் மாவட்டம். 50,000 கோடி ரூபாய் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற இலக்கோடு முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு மாவட்டம். இப்ப ஆக்சுவலா இதனுடைய தொழில் 15,000 கோடி இருக்கு. 50,000 கோடியை மாற்றணும். மாற்ற முடியுமா? முடியும். குருவின் பார்வை பட்டால், குருவின் வாக்கு இருந்தால், குருவின் வாக்கு இருந்தால் இது பலிதமாகும். கிரிவலங்கள் எல்லாம் எப்போதும் இருக்கிறது. திருவண்ணாமலை கிரிவலம் எப்போது சிறப்புற்றது, எப்பொழுது எல்லோருக்கும் தெரிந்த கிரிவலமாக மாறியது. என்றைக்கு குருவினுடைய வார்த்தையிலே, வாக்கிலே திருவண்ணாமலை கிரிவலம் வந்ததோ, திருவண்ணாமலை கிரிவலத்திற்கு எல்லோரும் செல்லக்கூடிய ஒரு விஷயமா மாறுச்சு. இன்றைக்கு கும்பகோணம் திருத்தலத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் பல 100 ஆண்டுகளாக இருந்துதான் இருக்கிறது. என்றைக்கு குருவின் பார்வை அங்கே பட்டதோ அது மாறியது. கரூரிலே நடந்த ஒரு கூட்டத்திலே என்னிடத்துல யோசனை கேட்டார்கள். 50,000 கோடி ரூபாய் அப்படிங்க மாத்துறது? மாற்ற முடியும். கரூர் ஒரு ஆன்மீக பூமி. கருவூர், கரு தோன்றிய இந்த இடம், இதை ஒரு ஆன்மீக சுற்றுலாவிற்கான ஒரு தளமாக மாற்றுகிற போது இந்த பொருளாதாரம் பாத்தீங்கன்னா பகிர்ந்து அளிக்கப்படும். 2,000 கோடி, 3,000 கோடி, 4,000 கோடிலாம் ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணிட முடியும். உண்மையிலே ரீச் பண்ணிட முடியும். நான் இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய பொன்னையா சுவாமிகள் குருஜி அவர்களுடைய பாதம் பணிந்து, மரியாதைக்குரிய மருதமலை குருஜி அவர்களுடைய பாதம் பணிந்து, மரியாதைக்குரிய எங்களுடைய பண்டிட் விஜய் ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து நான் ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா, இது உண்மைதான். அது குருவினுடைய வாக்கு வந்தால் அங்கே நடக்கும். எல்லாருடைய லைஃப்லையும் அதை நம்ம ஃபீல் பண்ணியிருக்கோம். அது ஊருக்கும் நடக்கும். இதை, இந்த நவக்கிரக கோவில்களை, கரூரை சுற்றி உள்ள நவக்கிரக கோவில்களை, கரூரை ஒரு ஆன்மீக பூமியாக, ஒரு ஆன்மீக திருத்தலமாக, ஒரு ஆன்மீக சுற்றுலாவிற்கான ஒரு மிக முக்கிய கேந்திரமாக இங்கு இருப்பவர்கள் நீங்கள் மனது வைத்தால், இந்த குருமார்கள் மனது வைத்தால் இது மாறும், கட்டாயமாக மாறும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து குருவை வணங்கி, கட்டாயமாக இத்துணை குருமார்கள் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். இந்த முயற்சி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவாக நிறைவு பெற்று விடாமல், ஏனென்றால் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு ஒரு பெரிய பெரிய ஆசை, ஊர் நல்லா வரணும் அப்படின்னுட்டு, அதற்கான ஒரு விழாவாக, அதற்கான ஒரு அடித்தளமாக இதை மாற்றி கொடுத்த பாலகிருஷ்ணன் அவர்களை, என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய தம்பி, அவரை நான் மனமாற வாழ்த்தி
மென்மேலும் மென்மேலும் நீங்கள் இது போன்ற பல புத்தகங்களை எழுத வேண்டும், பல உயரிய விஷயங்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும், சிந்திக்கிற விஷயங்களில் எல்லாம் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். அந்த நேரத்தில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதை போல தொடர்ந்து இருப்போம் என்று சொல்லி பொன்னையா சுவாமிகள் அவர்களையும் மருதமலை குருஜி அவர்களையும் பண்டிட் விஜய் அவர்களையும் மற்றுமுள்ள குருமார்களையும் மனதார வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குருவின் வாக்கு கோடு நன்மை தரும் என்ற விசால பார்வையை நமக்கு அளித்து சென்ற டாக்டர் சி. ராமசுப்ரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.